வணக்கம் பிள்ளைகளே. கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். தரம் 12 இணைந்த கணித பாடப்பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் நிலையியல் பகுதி பற்றி நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். கடந்த பாடத்தில் ஒரு புள்ளியில் தாக்கும் விசைகள் பற்றி பார்த்தோம். ஒரு புள்ளியில் தாக்கும் இரு விசைகளின் விளைவுகளை காண்பதற்கு முக்கியமான ஓர் விதி விசை இணைகர விதி. ஒரு புள்ளியில் தாக்கும் P, Q என்ற இரு விசைகளின் விளைவு ஆறானது R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos தீட்டாவினாலும் விளைவுக்கும் P என்ற விசைக்கும் இடைப்பட்ட கோணம் அல்பா எனில் tan அல்பா சமன் Q sin தீட்டாவின் கீழ் P சக Q cos தீட்டா எனவும் பார்த்தோம். அத்துடன் அது சம்பந்தமாக 2 வினாக்களையும் செய்தோம். இன்றும் இது தொடர்பாக மேலதிக வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த உதாரணமாக, ஒரு புள்ளியில் தாக்கும் இரு சம விசைகளின் விளைவுளானது அவ்விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இரு சமக்கூறாக்கும் என காட்டுக. இதை நாங்கள் சூத்திரம் பாவித்தும் செய்யலாம், கேத்திர கணித முறை மூலமும் செய்யலாம். ஆகவே முதலில் நான் இங்கு கேத்திர கணித முறை மூலம் இதை செய்கின்றேன். இதற்கான நிறுவல் O என்ற புள்ளியால் காட்டப்பட்டுள்ளது ஓர் துணிக்கை. இதில் 2 விசைகள் சமபரிமனுடைய இரு விசைகள் P, P என்ற இரு விசைகள் தாக்குகின்றது. P என்ற இந்த விசை OA என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் P என்ற இந்த விசை OB என்ற இந்த நேர்கோட்டு துண்டத்தாலும் குறிக்கப்பட்டுள்ளது. விளைவுகளை காண்பதற்கு நாங்கள் விசை இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். OBக்கு சமாந்தரமாக A-யினூடாக ஒரு கோடு வரைகின்றோம். OA-க்கு சமாந்தரமாக B-யினூடாக ஒரு கோடு வரைகின்றோம். இதுவே தேவையான இணைகரம் OACB ஆகும். இணைகரத்தின் மூலைவிட்ட மோசியினால் இரு விசைகளினதும் விளைவுள் R குறிக்கப்படும். விளைவுள் R. விளைவுளுக்கும் Pக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா என எடுப்போம். இது தீட்டா. கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த பக்கம் யாதாக இருக்கும்? எதிர்பக்கங்கள் சமன் என்பதற்கேற்ப இது P என்ற பருமன். ஆகவே இதுவும் P என்ற பருமன் ஆகும். இப்போது இந்த இழக்கப்பட்ட முக்கோணம் OACஐ கருதுக. இதில் OA என்ற பக்கமும் OC என்ற பக்கமும் சமன், ஏனெனில் இரு பக்கங்களும் P என்ற பருமனால் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த முக்கோணம் OAC என்பது ஓர் இரு சமபக்க முக்கோணி ஆகும். ஆகவே இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த கோணம் யாராக இருக்கும்? இரு சமபக்க முக்கோணியின் எதிர்பக்க சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்பதற்கு நாங்க இது தீட்டாவெனில் இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட கோணம் யாராக இருக்கும்? இதுவும் தீட்டாவாகவே இருக்கும். கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த கோணம் யாராக இருக்கும்? OB என்ற நேர்கோடும் AC என்ற நேர்கோடும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாகவே ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன் என்பதற்கு நாங்கள் கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த கோணமும் எங்களுக்கு தீட்டாவாக இருக்கும். ஆகவே கோணம் AOCயும் கோணம் BOCயும் ஒன்றிற்கொன்று சமன். கோணம் AOC சமன் கோணம் BOC ஆகும். எனவே விளைவுளானது
விசைகளுக்கிடையேயான கோணத்தை இருகூறாக்குகின்றது. இரு சம விசைகள் ஒரு புள்ளியில் தாக்கும் போது. இதனை நீங்கள் சூத்திரம் பாவித்தும் செய்யலாம். இது கேத்திர கணித முறை மூலமான நிறுவல். இன்னொரு உதாரணம் பார்க்க இருக்கின்றோம். P, Q என்னும் விசைகள் அவற்றின் விளைவுள் P ஆக இருக்குமாறு ஒரு புள்ளியில் தாக்குகின்றன. Q மாறாதிருக்க P இரட்டிக்கப்படின் புதிய விளைவுள் R ஆனது Qவிற்கு செங்குத்தாகும் என காட்டுக. இதற்கான தீர்வு ஒரு புள்ளியில் இரு விசைகள் தாக்குகின்றன. P என்ற விசை, Q என்ற விசை. இவற்றின் விளைவுளும் P என தரப்பட்டுள்ளது. இந்த P என்ற விசை AB என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் இந்த Q என்ற விசை AC என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் விளைவுள் P ஆனது AO என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் குறிக்கப்பட்டுள்ளது. விசை இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். அதாவது விளைவுள் விசையை மூலைவிட்டமாக கொண்ட இணைகரம். இதுவே தேவையான விசை இணைகரம். A, B, O, C என்பது தேவையான விசை இணைகரம் ஆகும். இப்போது விசை P ஆனது இரட்டிக்கப்படுகின்றது என தரப்பட்டுள்ளது. விசை P இரட்டிக்கப்படுகின்றது. விசை P என்றது இப்போது கேன்சல் ஆகப்பட்டு இருக்கின்றது Q என்ற விசை இருக்கின்றது. இது முன்னிய விசைகளின் விளைவுள். இப்போது P ஆனது இரட்டிக்கப்படுகின்றது அதே திசையில் 2P ஆகும். இப்போது இந்த துணிக்கையில் தாக்குகின்றது ரெண்டு விசைகள், ஒன்று Qவும் இதில் 2P என்ற விசையும். இந்த 2P என்ற இந்த விசை AD என்ற நேர்கோட்டு துண்டத்தால் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றோம். புதிய விசைகள் இந்த Qவும் 2Pக்கும் நாங்கள் விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றோம். இந்த இணைகரம் முன்னிய தொகுதி விசைகளுக்குரிய விசை இணைகரம். இப்போது இந்த Q என்ற விசைக்கும் 2P என்ற விசைக்கும் ஆன விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றோம். விளைவுளை காண்பதற்கு அந்த இணைகரம் ACED ஆகும். மூலைவிட்டத்தால் இந்த புதிய தொகுதி விசைகளின் விளைவுள் R தரப்படுகின்றது. இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த பக்கம் யாராக இருக்கும்? இது முன்னிய தொகுதி விசையின்படி AB என்ற தேர்வோட்டு துண்டத்தால் P என்ற விசை குறிக்கப்படுகின்றது. இது ஒரு இணைகரம். ஆகவே இதுவும் கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த CO என்ற பக்கமும் Pக்கு சமனாகும். கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த பக்கம் யாராக இருக்கும்? இது உளவு AD என்பது 2P, AB என்பது P. ஆகவே இதுவும் ஒரு இணைகரம். எதிர்ப்பக்கங்கள் சமன் என்பதற்கிணங்க இது P ஆக இருந்தபடியால் இதுவும் P ஆகவே இருக்கும் பருமன். இப்போது இந்த OC என்ற பக்கமும் P என்ற விசையால் குறிக்கப்பட்டுள்ளது. OA என்ற பக்கமும் P என்ற விசையால் குறிக்கப்பட்டுள்ளது. OE என்ற பக்கமும் P என்ற விசையால் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மூன்று பக்கங்களும் OC என்ற பக்கமும் OA என்ற பக்கமும் OE என்ற பக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாகும். எனவே ஓவை மையமாக உடைய வட்டம் CAE என்ற புள்ளிகளினோடு செல்லும். ஏனெனில் இது ஓவை மையமாக இருந்தால் ஆரைகள் சம என்பதற்கேற்ப இது மூன்றை நாங்கள் ஆரையாக கொண்டால் கட்டாயம் ஓவை மையமாக உடைய வட்டம் இந்த CAE என்ற புள்ளிகளினோடு செல்லும். இங்கே
சிஇ என்பது அந்த வட்டத்தினுடைய விட்டமாகும். இந்த முக்கோணியை கருதுக. முக்கோணம் ஏசிஇ, மஞ்சள் நிறத்தினால் நிலத்தப்பட்டுள்ள முக்கோணம் ஏசிஇ கருதுக. இதில் இந்த சிஐ என்ற கோணத்தின் பருமன் யாதாக இருக்கும்? அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதற்கு இணங்க சிஐ என்ற கோணம் 90 வகையாக இருக்கும். ஆகவே ஏஇ என்ற இந்த நேர்கோடும் ஏசி என்ற இந்த நேர்கோடும் ஒன்றிற்கொன்று செங்குத்து ஆகும். ஏஇ என்ற நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுகின்றது ஆர் என்ற விசை, ஏசி என்ற நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுகின்றது கியூ என்ற விசை. ஆகவே ஆர் என்பது கியூவிற்கு செங்குத்தாகும். இதுதான் கேட்கப்பட்ட வினா. புதிய விளையுள் ஆறானது கியூவிற்கு செங்குத்தாகும் என காட்டுக. ஓகே, இது சம்பந்தமாக இன்னும் ஒரு உதாரணங்கள் பார்க்கவிருக்கின்றோம். சம பருமன்களையுடைய இரு விசைகள் 2 ஆல்பா கோணத்தில் தாக்கும் போதுள்ள விளையுளின் பருமன் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 2 பீட்டா ஆக உள்ள விளையுளின் பருமனின் 2 மடங்கு எனில் கொசல்பா சமன் 2 கொஸ் பீட்டா என காட்டுக. இதற்கான தீர்வு ஒரு புள்ளியில் தாக்கும் 2 விசைகள் பி பி சமபருமனுடைய இரு விசைகள் 2 ஆல்பா இடைக்கோணத்தில் தாக்குகின்றது. 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 2 ஆல்பா. இதனுடைய விளையுள் 2 விசைகளுக்கும் இடையில் இருக்கும். இதை ஆர் என குறிக்கின்றேன். ஆகவே ஆரை மூலை விட்டமாக கொண்ட விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றோம். விளைவுளின் பருமனுக்கான சூத்திரம் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கொஸ் தீட்டா என்பதை பாவிக்கும் போது இங்கு பியும் கியூவும் பி என்ற பருமனுக்கு சமன். ஆகவே ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம், இந்த கியூ வர்க்கத்துக்காண்டியும் பி வர்க்கம் சக 2 தடவை பி தர கியூக்காகவும் பி இன்று 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் கொஸ் 2 ஆல்பா. 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 2 ஆல்பா, ஆகவே கொஸ் 2 ஆல்பா. இதை நாங்கள் சுருக்கும் போது பி வர்க்கம் சக பி வர்க்கம் 2 பி வர்க்கம் 2 பி இன்டு பி 2 பி வர்க்கம் கொஸ் 2 ஆல்பா. இங்கு 2 பி வர்க்கம் என்பதை நாங்கள் பொது உறுப்பாக எடுக்கும் போது ஆர் வர்க்கம் சமன் 2 பி வர்க்கம் இன்டு 1 பிளஸ் கொஸ் 2 ஆல்பா. இதை சமன்பாடு 1 என கொள்வோம். இப்போது இரண்டாவது தரவின்படி 2 விசைகளும் தாக்குகிறது சமபருமனுடைய இரு விசைகள் பி பி. இவைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 2 பீட்டா. ஆகவே விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றேன். இங்கே இந்த விளையுளின் பருமன் எங்களுக்கு தரப்பட்ட தரவின்படி முதல் தொகுதி பார்க்கும் போதுள்ள விசைகளின் விளையுளின் பருமன் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 2 பீட்டா ஆக உள்ள விளையுளின் பருமனின் 2 மடங்கு. முதல் தொகுதி விளையுள் 2வது தொகுதி விளைவுளின் 2 மடங்கு. அதாவது 2வது தொகுதி விளைவுள் 1வது தொகுதி விளைவுளின் அரை மடங்கு. ஆகவே முதல் தொகுதி விளைவுள் ஆர் என்றபடியால் 2வது தொகுதியில் விளைவு எவ்வளவாக இருக்கும்? r/2 ஆக இருக்கும். மீண்டும் இந்த தொகுதி விளைவுளுக்கு இந்த சூத்திரத்தை பாவிக்கின்றேன். ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கொஸ் தீட்டா. ஆருக்காக r/2 முழுவதின் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூக்காகவும் பி வர்க்கம் சக 2 பி கியூக்காகவும் பி.
இப்போது இடைப்பட்ட உடன் 2 பீட்டா, ஆகவே cos 2 பீட்டா. இதை மேலும் சுருக்கும் போது r வர்க்கத்தின் கீழ் 4 சமன் p வர்க்கம் சக p வர்க்கம் 2p வர்க்கம் சக 2p வர்க்கம் cos 2 பீட்டா. இதை மேலும் சுருக்கும் போது 4 வலது கை பக்கம் பெருக்கப்படும். இங்கு 2p வர்க்கத்தை பொதுவாக எடுப்போம். 2p வர்க்கம் இன்று 4 8p வர்க்கம் அடைப்பு குறிக்குள் 1 சக cos 2 பீட்டா. இதை சமன்பாடு 2 என கருதுவோம். ஓராவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கருதுக. ஓராவது சமன்பாட்டின்படி r வர்க்கம் என்பது 2p வர்க்கம் இன்று 1 பிளஸ் cos 2 ஆல்பா. இரண்டாம் சமன்பாட்டின்படி r வர்க்கம் என்பது 8p வர்க்கம் இன்று 1 சக cos 2 பீட்டா. ஆகவே நாங்கள் r வர்க்கத்தை நீக்கும் போது 2p வர்க்கம் இன்று 1 சக cos 2 ஆல்பா சமன் 8p வர்க்கம் இன்று 1 சக cos 2 பீட்டா ஆகும். இதை மேலும் சுருக்கும் போது p வர்க்கம் 2 பக்கமும் கேன்சல் ஆக்கப்படும். இங்கு 2 இருக்கின்றது, இங்கால் 8, ஆகவே இது 8 இல் 2 4 தடவைகள் 1 பிளஸ் cos 2 ஆல்பா என்பது 4 தடவை 1 பிளஸ் cos 2 பீட்டா ஆகும். நீங்கள் ஏற்கனவே திரிகோண கணித விகிதத்தில் இந்த திரிகோண கணித சர்வ சமன்பாட்டை படித்திருப்பீர்கள். மடங்கு கோணம் cos 2 தீட்டா என்பது 2 cos வர்க்கம் தீட்டா sin 1 சமனாகும். இதனை மறை ஒன்று இங்கால் வந்து பிளஸ் நேர் ஒன்று வரும். 1 பிளஸ் cos 2 தீட்டா சமன் 2 cos ஸ்கொயர் தீட்டா என எழுதலாம். மடங்கு கோணம் அதை நான் இங்கே பாவிக்கின்றேன். 1 பிளஸ் cos 2 ஆல்பாவுக்காக 2 cos வர்க்கம் ஆல்பாவும், இங்கே 1 பிளஸ் cos 2 பீட்டாக்காக 2 cos வர்க்கம் பீட்டாவையும் பிரதியிடுகின்றேன். இது 2 cos வர்க்கம் ஆல்பா, இது 4 தடவைகள் அடைப்பு குறிக்குள் உள்ளது 2 cos வர்க்கம் பீட்டா. இதை மேலும் சுருக்கும் போது cos வர்க்கம் ஆல்பா சமன் 2 தடவை 2 பக்கமும் கேன்சல் ஆகப்படும் 4 cos வர்க்கம் பீட்டா. ஆகவே 2 பக்கம் வர்க்க மூலம் எடுக்கும் போது cos ஆல்பா சமன் 2 cos பீட்டா ஆகும். இங்கு கூர்ங்கோணங்கள் என்றபடியால் நாங்கள் மறைப்பெருமானத்தை கருதவில்லை. cos ஆல்பா சமன் 2 cos பீட்டா. இதுதான் எங்களை நிறுவ சொல்லி கேட்ட வினா. இன்னொரு உதாரணம், 4வது உதாரணம், 2p, p ஆகிய விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குகின்றன. முதலாவது விசை இரட்டிக்கப்படுவதுடன் இரண்டாவது விசைக்கு 15 நியூட்டன் கூட்டப்படும் போது விளைவுளின் திசை மாறாதிருக்கின்றது. Pயின் பெருமானம் யாது? இதற்கான தீர்வு, 2p, p ஆகிய விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குகின்றன. O என்ற புள்ளியில் 2p, இங்கு p என்ற விசை. இந்த 2p என்ற விசையை இந்த நீரோட்டு துண்டத்தாலையும் p என்ற விசை இந்த நீரோட்டு துண்டத்தாலையும் காட்டப்பட்டுள்ளது. p என்ற விசை OA என்ற நேரோட்டு துண்டம், 2p என்ற விசை OB என்ற நேரோட்டு துண்டம். விசை இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். விளைவுளை காண்பதற்கு இந்த விசை இணைகரத்தின் மூலவிட்டம் OF, OFனால் இதன் விளைவுள் குறிக்கப்படும். இப்போது புதிய விசைகள்
தொழிற்படுகின்றது. புதிய தொகுதி விசை இது முதலாவது சந்தர்ப்பம். அடுத்த தொகுதி விசைகள் ஆகவே முதலாவது விசை இதெல்லாம் எடுத்தாச்சு. ரெண்டாவது தொகுதி விசை 2p என்ற விசை 2 மடங்காக்கப்படுகின்றது. ஆகவே 2p என்ற விசை 4p ஆகும். p என்ற விசைக்கு 15 நியூட்டன் கூட்டப்படுகின்றது. ஆகவே இப்போது புதிய விசை இந்த திசையில் p சக 15 நியூட்டன் ஆகும். ஆகவே இப்போது O என்ற புள்ளி தாக்குகின்ற புதிய விசை தொகுதிகள் 4p என்ற விசையும் p சக 15 நியூட்டன் என்ற விசையும் புதிய தொகுதி விசைகள். இவற்றினுடைய விளைவுகளையும் காண வேண்டும். இவற்றின் விளைவுள் முந்தைய விளைவுகளின் திசையிலேயே இருக்கின்றது என தரப்பட்டுள்ளது. ஆகவே இப்போது இந்த 2 விசைகளுக்குமான விளைவுள் நிச்சயம் முன்னைய விளைவுகளின் திசை வழியே தான் இருக்கும். விளைவுகளின் திசை மாறாது இருக்கின்றது என தரப்பட்டுள்ளது. ஆக இப்போதைய விளைவும் இந்த திசை வழியே தான் இருக்கும். இப்போது புதிய தொகுதி விசைக்கு விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றேன். இந்த விளைவுளை இந்த புதிய விளைவுளை மூலைவிட்டமாக கொண்ட இணைகரம். இப்போது இந்த மஞ்சள் நிறத்தினால் அடையாளமிடப்பட்ட இணைகரத்தை கருதுக. இதில் OA என்பது BFற்கு சமாந்தரமாகும். OA என்பது இந்த BFற்கு சமாந்தரம் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்பதற்கு நாங்கள் இப்போது இந்த இணைகரத்தை கருதுக. வெளிர் நீளத்தினால் நிலற்றப்பட்ட இணைகரம். இந்த இணைகரத்திலும் OA என்ற கோடு OA என்ற பக்கம் D என்ற பக்கத்திற்கு சமாந்தரம். OA என்பது Dக்கு சமாந்தரம். இந்த ரெண்டிலையும் இருந்து OA என்பது BFக்கு சமாந்தரம், OA என்பது Dக்கு சமாந்தரம். ஆகவே OA என்பது BF என்பது இங்கு Dக்கு சமாந்தரம். படத்தில் காட்டியுள்ளேன். BF என்பது Dக்கு சமாந்தரம். ஆனால் OBயும் BDயும் ஒன்றுக்கொன்று சமன். முதல் இதில் 2p, இப்போது இங்கு 4p விசை. ஆகவே இதுவும் 2p ஆக இருக்கும். ஆகவே இந்த OB என்ற பக்கமும் BD என்ற பக்கமும் சமனாகும். அடையாளமிடப்பட்டுள்ளது. இப்போது இந்த முக்கோணத்தை கருதுக. முக்கோணம் OEDயை கருதுக. இதில் B என்பது ODயின் நடுப்புள்ளி. BE BF Dக்கு சமாந்தரம். ஆகவே நாங்கள் என்ன தேற்றம் பாவிக்கலாம்? நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. முக்கோணியொன்றின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாக அடுத்த பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை இருகூறிடும். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையின்படி இந்த BF என்ற கோடு இந்த OE என்ற பக்கத்தை இருகூறிடும். அதாவது F என்பது இந்த OEயின் நடுப்புள்ளியாகும். அதாவது OF என்ற தூரமும் FE என்ற தூரமும் சமன். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையின் படி. இதேபோல் AFும் Cயும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் என காட்டலாம். AF இந்த AFும் இந்த Cயும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகும். இப்போது இந்த நிலத்தப்பட்ட முக்கோணத்தை கருதுக. இங்கு AF என்பது CEக்கு சமாந்தரம். OF என்பது FEக்கு சமன். ஆகவே இங்கும் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையின்படி
இந்த ஏ என்பது இந்த ஓசியினுடைய நடுப்புள்ளி ஆகும். அதாவது ஏசி என்ற இந்த தூரமும் ஓஏ என்ற தூரமும் சமன். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையின்படி ஓஏயும் ஏசியும் ஒன்றுக்கொன்று சமனாகும். அதை பியின் பெருமன் யாது? ஓஏயும் ஏசியையும் கூட்டும் போது பி சக 15. ஆனால் ஓஏயும் ஏசியும் ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே பியினுடைய பெருமானவாறாக இருக்கும். இது 15 நியூட்டன் ஆகும். இதனை பிள்ளைகளே நீங்கள் இயல்பொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் நேர் விகித சமனாகும் என்னும் தேற்றத்தை பாவித்தும் நிறுவலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கவிருக்கின்றோம். பி கியூ என்னும் இரு விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்குகின்றன. இவற்றின் தானங்களை தம்முள் இடம் மாற்றினால் புதிய விளையில் பை கோணத்தினோடு திருப்பப்படுகின்றது. tan π/2 சமன் p மைனஸ் கியூ இன்கு பி சக கியூ இன்று tan θ/2 என காட்டுக. இதற்கான தீர்வு ஒரு புள்ளியில் ஏ என்ற புள்ளியில் ஒரு துணிக்கை நாங்கள் இங்கே என்ற ஒரு புள்ளியாக கருதுகின்றோம். துணிக்கையில் தாக்கும் விசைகள் உண்மையில் அது ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசை. பி கியூ என்னும் இரு விசைகள், அவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. விளைவுகளை காண்பதற்கு நாங்கள் விசை இணைகரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். விசை இணைகரம் ஏ பி டிசி ஆகும். இங்கு ஏபி என்பது பி ஆகும். ஏபி என்ற நேரோட்டு துண்டம் பிக்கு சமன். பிடி என்பது இது கியூ என்பதால் இதுவும் கியூவிற்கு சமன். விளைவுகளை காண்பதற்கு விசை இணைகரத்தின் மூலை விட்டம் விளைவுகளை குறிக்கும். ஆகவே இப்போது இந்த விளைவுளை R1 என்போம். முதல் இந்த விளைவுள் P என்ற விசையுடன் ஆக்கும் கோணத்தை அல்பா என எடுப்போம். ஆகவே இந்த கோணம்தான் அல்பா. இப்போது விசைகள் தம்முள் இடம் மாற்றப்படுகின்றது. அதாவது Q என்ற விசை உள்ள இடத்தில் பியும் பி என்ற விசை உள்ள இடத்தில் இந்த கியூவும் பெறுகின்றது. தம்முள் இந்த விசைகளை இடம் மாற்றுகின்றோம். புதிய விசை தொகுதி இடம் மாற்றினால் இவ்வாறு இருக்கின்றது. இடம் மாற்றுவதற்கு முன்னம் இங்கே கியூவும் இங்கே பியும் இருந்தது. இடம் மாற்றிய பிறகு இந்த இடத்துல பியும் இந்த இடத்துல கியூவும் வருகின்றது. இப்போது விளைவுள் புதிய விளைவுளாக இருக்கும். இங்கு R1 என்பது முன்னைய தொகுதி விசைகளின் விளைவுள். இப்போது இங்கு Q என்ற விசை ஏஜி என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் P என்ற விசை AF என்ற நேர்கோட்டு துண்டத்தாலும் காட்டப்பட்டுள்ளது. புதிய விளைவுகளை காண்பதற்கு விசை இணைகரத்தை பூர்த்தி செய்கின்றேன். விசை இணைகரம் AGHF. அதனுடைய மூலை விட்டம் புதிய விளைவுகளை தரும் R2. புதிய தொகுதி விசைகளின் விளைவுள். எங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டுள்ளது. புதிய விளைவுளானது பை என்ற கோணத்தினோடு திருப்பப்படுகின்றது. இது ஏற்கனவே உள்ள பழைய விளைவுள். இது போலுள்ள புதிய விளைவுள். இந்த புதிய விளைவுள் பழைய விளைவுளிலிருந்து பை கோணத்தினூடாக திருப்பப்படுகின்றது. ஆகவே இந்த பை என்ற கோணம் எதுவாக இருக்கும்? இதுதான் இந்த பை என்ற கோணமாக இருக்கும். FAH என்ற கோணத்தின் பருமன் யாது?
இங்கு பச்சை நிற கேள்வி அடையாளத்தால் இடப்பட்டுள்ளது. FAH என்ற கோணத்தின் பருமன் யாராக இருக்கும்? முன்னைய சந்தர்ப்பத்தில் P என்ற விசைக்கும் விளையுளுக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்பா. இப்போதும் இங்கு P இருக்கு, இங்கு விளையுள். ஆகவே இதுக்கும் விளையுளுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் கேள்வி அடையாளம் இடப்பட்டது. கட்டாயம் இதுவும் எவ்வாறு இருக்கும்? அல்பாவாக இருக்கும். இந்த கோணமும் அல்பா. டூ அல்பா சக பை என்ற கோணத்தை கருதுக. இதற்கு என்ன பெருமானத்தை போடலாம்? இங்கே பாருங்கள், இது அல்பா, இங்கும் அல்பா, இந்த கோணம் பை. இந்த மூன்று கோணங்களையும் கூட்டுவது தான் அந்த விசைகளுக்கு இடைப்பட்ட முன்னிய கோணமாகும். ஆகவே 2 அல்பா சக பையுக்காக நாங்கள் இதை போடலாம், தீட்டா கோணத்தை பிரதியீடு செய்யலாம். 2 அல்பா பிளஸ் பை என்பது தீட்டாவிற்கு சமனாகும். ஆகவே தீட்டா என்பது 2 அல்பா சக பை. ADB என்ற கோணம் யாராக இருக்கும்? இதில் கேள்வி அடையாளம் விடப்பட்ட இந்த கோணம் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன் என்பதற்கு நாங்கள் சட் வடிவம். இந்த கேள்வி அடையாளம் விடப்பட்ட இந்த கோணம் இந்த அல்பாவையும் பையையும் கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த கேள்வி அடையாளம் விடப்பட்ட கோணம் என்னவாக இருக்கும்? ADB என்பது அல்பா சக பை. அல்பா சக பையாக இருக்கும் இந்த கோணம். இப்போது இந்த முக்கோணத்துக்கு வெளிர் நீளத்தால் நிலத்தப்பட்ட இந்த முக்கோணத்துக்கு நான் சைன் விதி பாவிக்கின்றேன். முக்கோணம் ADBக்கு சைன் விதி. சைன் விதி நீங்கள் திரிகோண கணிதத்தில் படிப்பீர்கள், மிகவும் இலகுவான ஒரு விதி. சைன் விதி என்பது ABC என்ற முக்கோணம், அதில் இது A என்ற கோணம், B என்ற கோணம், C என்ற கோணம். A என்ற கோணத்துக்கு எதிரான பக்கம் A, B என்ற கோணத்துக்கு எதிரான பக்கம் B, C என்ற கோணத்துக்கு எதிரான பக்கம் C. ஆகவே A இன் கீழ் sin A சமன் B இன் கீழ் sin B சமன் C இன் கீழ் sin C. மிகவும் இலகுவான விதி. இதை நாங்கள் இந்த முக்கோணத்துக்கு பிரயோகிக்கின்றோம். முக்கோணம் ADBக்கு AB என்ற பக்கத்தின் கீழ் அதற்கு எதிரான கோணத்தின் சைன் பெருமானம், BD என்ற பக்கத்தின் கீழ் அதற்கு எதிரான கோணத்தின் சைன் பெருமானம். AB என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம், இது AB என்ற பக்கம், அதற்கு எதிரான கோணம் அல்பா பிளஸ் பை. ஆகவே இதில் என்ன வரும்? சைன் அல்பா பிளஸ் பை. அதேபோல் BD என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம், இது BD என்ற பக்கம், அதற்கு எதிரான கோணம் அல்பா. ஆகவே இங்கே வர்றது சைன் அல்பா என வரும். ஆகவே AB இன் கீழ் சைன் அல்பா பிளஸ் பை சமன் BD இன் கீழ் சைன் அல்பா. சைன் விதியை பாவித்து ABக்காக Pயையும் ABக்காக Pயையும் BDக்காக Qயையும் பிரதியிடலாம். ஆகவே AB என்பது P இன் கீழ் சைன் அல்பா பிளஸ் பை, Q இன் கீழ் சைன் அல்பா. நீங்கள் உங்களது பேசிக் மேத்ஸில் நீங்கள் விகிதங்கள் படித்திருப்பீர்கள். தரம் 12 ஆரம்ப பாடம். A இன் கீழ் B சமன் C இன் கீழ் D எனில் A பிளஸ் C இன் கீழ் B பிளஸ் D சமன் A மைனஸ் C இன் கீழ் B மைனஸ் D என எழுதலாம். இங்கு இரு தொகுதியன்களும் கூட்டப்படுகின்றது, கீழே இரு பகுதியன்களும் கூட்டப்படுகின்றது. இது சமன். இங்கு ஒரு தொகுதி எண்ணிலிருந்து மற்ற தொகுதி எண்ணை கழிக்கின்றேன், கீழே ஒரு பகுதி எண்ணிலிருந்து மற்ற பகுதி எண்ணை கழிப்பதற்கு சமனாகும். இந்த விகிதத்தை நாங்கள் இங்கு பிரயோகிக்கின்றோம்.
தொகுதி எண்களை கூட்டுகின்றோம், கீழே பகுதி எண்களை கூட்டுகின்றோம். இங்கே தொகுதி எண்கள் பிஐயும் கியூவையும் கூட்டுகின்றோம், கீழே சைன் அல்பா பிளஸ் பையையும் சைன் அல்பாவையும் கூட்டுகின்றேன். இது சமன் பி சக கியூவின் கீழ் சைன் அல்பா பிளஸ் பை சக சைன் அல்பா. இது சமன் ஒரு தொகுதி எண்ணிலிருந்து மற்ற தொகுதி எண்ணை கழிக்கின்றேன், கீழே ஒரு பகுதி எண்ணிலிருந்து மற்ற பகுதி எண்ணை கழிக்கின்றேன். ஆகவே இந்த தொகுதி எண்ணிலிருந்து இந்த தொகுதி எண்ணை கழித்தால் பி மைனஸ் கியூ, கீழே இதிலிருந்து இதை கழித்தால் சைன் அல்பா பிளஸ் பை மைனஸ் சைன் அல்பா. ஆகவே வர வேண்டிய அடுத்த இவ்வாறு அமையும். பி சக கியூவின் கீழ் சைன் அல்பா பிளஸ் பை சக சைன் அல்பா சமன் பி மைனஸ் கியூவின் கீழ் சைன் அல்பா பிளஸ் பை மைனஸ் சைன் அல்பா. இன்னொரு திரிகோண கணித சர்வ சமன்பாடுகள் நீங்கள் திரிகோண கணிதத்தில் படித்திருப்பீர்கள் அல்லது படிப்பின்றீர்கள். இரு கோணங்களின் சைன் பரிமாணங்களை கூட்டுதல். சி டி என்ற இரு கோணங்கள் இருக்கு, அவற்றுடைய சைன் பரிமாணங்களை கூட்டினா சைன் சி சக சைன் டி என்பது 2 sin c plus t by 2 into cos c minus t by 2. ஒன்லி பிரயோகம் தான் செய்கின்றோம், கடினம் இல்லை, நாங்கள் அதை அப்படியே அப்ளை செய்கின்றோம். ஒரு கோணத்தின் சைன் பரிமாணத்திலிருந்து மற்ற கோணத்தின் சைன் பரிமாணத்தை கழிக்க வாரது sin c minus sin d என்பது 2 cos c plus t by 2 இன் கீழ் sin c minus t by 2. இதை இங்கே இப்போது பிரயோகிக்கின்றோம். மேலே அல்ல, பி சக கியூ அப்படியே இருக்கும், கீழே ரெண்டு கோணங்களை கூட்டுகின்றேன். சைன் அல்பா பிளஸ் பை சைன் அல்பா, சிக்காக வேண்டி அல்பா பிளஸ் பை, டிக்காக வேண்டி அல்பா. இரு கோணங்களின் சைன் பரிமாணங்களை கூட்டுகின்றேன். ஆகவே இந்த முதலாவது சூத்திரத்துக்கு நாங்கள் இங்கே கீழே உள்ள பகுதி எண் எவ்வாறு வரும்? பி சக கியூவின் கீழ் 2 தடவைகள் சைன் சி பிளஸ் டி பை 2, 2 தடவைகள் சைன், ரெண்டு கோணங்களையும் கூட்டுகின்றேன். அல்பா பிளஸ் பை சக அல்பா, அல்பா பிளஸ் பை சக அல்பா பை 2 இன்டு அடுத்ததாக கோஸ் சி மைனஸ் டி பை 2. ஆகவே கோஸ் அல்பா பிளஸ் பை மைனஸ் அல்பா பை 2. இது சமன் அடுத்ததாக இங்கு பாவிக்கின்றேன். ரெண்டு சைன் சி மைனஸ் சைன் டி என இந்த ரெண்டாவது சூத்திரத்தை இங்கே பாவிக்கின்றேன். 2 cos c plus t by 2 into sin c minus t by 2. ஆகவே 2 cos c plus t by 2 ரெண்டு கோணங்களையும் கூட்டுகின்றேன். அல்பா பிளஸ் பை சக அல்பா பை 2 into sin c minus t by 2 sin c minus t அல்பா பிளஸ் பை மைனஸ் அல்பா பை 2. இதனுடைய பிரயோகங்கள் மிகவும் இலகுவான விடயம். இது பி சக கியூவின் கீழ் 2 சைன் அல்பா சக அல்பா 2 அல்பா சக பை பை 2 இன்டு இங்கு இந்த அல்பாவும் கேன்சல் ஆக்கப்படும் cos பை பை 2. இது சமன் இங்கு பி மைனஸ் கியூவின் கீழ் 2 cos அல்பா சக அல்பா 2 அல்பா சக பை பை 2 இன்டு சைன் அல்பா கேன்சல் சைன் பை பை 2. உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 2 அல்பா சக பை என்பது தீட்டா என காட்டியுள்ளோம். ஆகவே இங்கு 2 அல்பா சக பையுக்காக நான் தீட்டாவை பிரதியிடுகின்றேன். P சக கியூவின் கீழ் 2 sin 2 அல்பா பிளஸ் பைக்கான தீட்டா 2 sin theta by 2 into cos pi by 2 சமன் இங்கும் 2 அல்பா பிளஸ் பைக்காக தீட்டா P மைனஸ் கியூவின் கீழ் 2 cos theta by 2 sin pi by 2. இதிலிருந்து புறப்பட்டது. மேலும் சுருக்கும் போது
பி சக கியூவின் கீழ் பி மைனஸ் கியூ இங்கே பெருக்கப்பட்டது இங்கே வந்து பிரிக்கப்படுகின்றது குறுக்கு பெருக்கத்தின்படி. இங்கே 2 sin θ by 2 cos π by 2 என்பது வலது கை பக்கம் பெருக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ரெண்டும் கேன்சல் ஆக்கப்படும். ஆகவே sin θ by 2 cos π by 2 இன் கீழ் cos θ by 2 sin π by 2 ஆகும். பி சக கியூவின் கீழ் பி மைனஸ் கியூ என்பது. ஆகவே பி சக கியூவின் கீழ் பி மைனஸ் கியூ என்பது tan என்பது sin θவின் கீழ் cos θ என்பதை tan என குறிப்பிடுவோம். ஆகவே sin θவின் by 2 கீழ் cos θ by 2 என்பது tan θ by 2 into cos π by 2 இன் கீழ் sin π by 2 என்பது cot π by 2 ஆகும். இதனை மீண்டும் ஒழுங்குபடுத்தும் போது பி சக கியூவின் கீழ் பி மைனஸ் கியூ என்பது cot θ என்பது ஒன்றின் கீழ் tan θ, cot π by 2 என்பது ஒன்றின் கீழ் tan π by 2. ஆகவே பி சக கியூவின் கீழ் பி சக கியூ என்பது tan θ by 2 இன் கீழ் tan π by 2. ஆகவே இதனை நாங்கள் மேலும் சுருக்கும் போது tan π by 2 குறுக்கு பெருக்கம் tan π by 2 சமன் p மைனஸ் q வலது கை பக்கம் p மைனஸ் q இன்டு p பிளஸ் q இன்டு tan θ by 2 என காட்டலாம். தரப்பட்ட விசை ஒன்றை இரு கூறுகளாக பிரித்தல். ஒரு விசை தரப்பட்டுள்ளது, அதை 2 கூறாக பிரிக்கின்றோம். விசையானது இரு வழிகளில் பிரிக்கப்படலாம். தரப்பட்ட ஒரு விசையை 2 வழிகளில் பிரிக்கலாம். முதலாவது வகை ஒன்றிற்கொன்று செங்குத்தான இரு திசைகளில் பிரித்தல். இரண்டாவது ஒன்றுக்கொன்று செங்குத்து அல்லாத திசைகளில் பிரித்தல். முதலாவதை பார்க்கின்றோம். தரப்பட்ட ஒரு விசையை செங்குத்தான இரு திசைகளில் எவ்வாறு பிரிக்கலாம் என்பது. தரப்பட்ட விசையை இரு விசைகளாக பிரிக்கின்றோம். அதற்கு பதிலான 2 விசைகள். 2 விசைகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில். F என்பது புள்ளி ஒன்றில் தாக்கும் ஒரு விசை என்க. இவ்விசையானது OA என்ற நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுகின்றது. இந்த விசையும் ஒரு நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். F என்ற விசை OA என்ற நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுகின்றது. ஆகவே OA என்ற காவி சமன் F என எழுதலாம். காவி வடிவத்தில் பருமனும் திசையும். OX, OY என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு திசைகள் என்க. ஆகவே 2 திசைகளை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அந்த திசை வழியே இந்த தரப்பட்ட விசையை பிரிப்பதற்கு அந்த 2 திசைகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள் OX, OY. தான் தரப்பட்ட 2 திசைகள் OX, OY ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள். எங்களது நோக்கம் இந்த விசையை 2 கூறுகளாக, இந்த திசையில இந்த 2 கூறுகளாக பிரிக்கின்றேன். விசை பிரிப்பு மிகவும் முக்கியமானது. OXற்கான செங்குத்து AE வரைக. அதாவது ஏயிலிருந்து இதுக்கு ஒரு செங்குத்து வரைகின்றேன். அந்த செங்குத்து AE. அந்த செங்குத்து AE வரைக. OYற்கான செங்குத்து ஏயிலிருந்து OYற்கான செங்குத்து AD. AD வரைகின்றேன். AOE தீட்டா என எடுப்போம். கோணம் AOE சமன் தீட்டா. இந்த கோணத்தை தீட்டா என எடுப்போம். தீட்டா என்க. இப்போது இந்த முக்கோணியை கருதுக. முக்கோணம் AOE இது ஒரு செங்கோண முக்கோணி.
மஞ்சள் நிறத்தினால் நிலைக்கப்பட்ட முக்கோணி ஏஓஇ. இது ஓர் செங்கோண முக்கோணி. திரிகோண கணித வியத்தை பாவிக்கும் போது கொஸ்தீட்டா இந்த கோணத்தினுடைய கொஸ் பெருமானம் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே கொஸ்தீட்டா என்பது அயல் பக்கம் ஓஇன் கீழ் செம்பக்கம் ஓஏ ஆகும். ஆகவே குறுக்கு பெருக்கம் ஓஇ என்பது ஓஏ கொஸ்தீட்டாவாகும். ஓஇ என்பது ஓஏ கொஸ்தீட்டா. ஓஏ என்பது எஃப் பருமனுடையது. ஆகவே ஓஇ என்பதை எஃப் கொஸ்தீட்டா என எழுதலாம். இப்போது இந்த முக்கோணத்தை கருதுக. முக்கோணம் ஏஓடி நிலைக்கப்பட்டுள்ளது. முக்கோணம் ஏஓடி இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. திரிகோண கணித வியத்தை பாவிக்கலாம். இந்த கோணத்தின் சைன் பெருமானம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் என்பது இந்த ஓடி, செம்பக்கம் என்பது ஓஏ. அது சைன் தீட்டா என்பது ஓடியின் கீழ் ஓஏ. குறுக்கு பெருக்கம் ஓடி சமன் ஓஏ சைன் தீட்டா. ஆகவே ஓடி என்பது எஃப் சைன் தீட்டாவாகும். ஓஏக்காக எஃப்பை பிரதியிடுகின்றேன். ஆகவே ஓஎக்ஸ் ஓவை திசைகளின் வழியே எஃப்பின் பிரிக்கப்பட்ட கூறுகள் எக்ஸ் திசை வழியே ஓஎக்ஸ் திசை வழியே எஃப் கொஸ் தீட்டா, ஓவை திசை வழியே எஃப் சைன் தீட்டா ஆகும். படத்திலே காட்டுகின்றேன். எஃப் என்ற விசை இப்போது ரெண்டு கூறாக பிரித்தால் இந்த திசையில் எஃப் கோஸ் தீட்டாவும் இங்கே எஃப் சைன் தீட்டாவும் ஆகும். இப்போ இதில் எஃப் என்ற விசை இல்லை. அந்த விசையைத்தான் இங்கே எஃப் கோஸ் தீட்டாவும் எஃப் சைன் தீட்டாவும் பிரித்துள்ளது. எஃப் என்ற விசை இருந்தது. இப்போது எஃப் கோஸ் தீட்டாவும் எஃப் சைன் தீட்டாவும் என்ற இரு கூறுகளாக பிரிக்கலாம். ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். மறுதலையாக எஃப் என்ற விசையை இரு செங்குத்தான திசை வழியே பிரிக்கலாம். ஆகவே மறுதலையாக ஓஎக்ஸ் ஓவை என்னும் இரு திசைகள் வழியே தாக்கும் எஃப் கொஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டா என்னும் விசைகளின் விளைவுளானது ஓஏ திசை வழியே தாக்கும் எஃப் என்ற விசை ஆகும். அது மறுதலையும் உண்மை. ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். சிறிய உதாரணம். 30 நியூட்டன் விசையானது ஓஎக்ஸ் ஓவை என்னும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு திசைகள் வழியே பிரிக்கப்படுகின்றது. ஓவை திசை வழியே பிரிக்கப்பட்ட விசைக்கூறு 18 நியூட்டன் ஆகும். ஓஎக்ஸ் திசை வழியே பிரிக்கப்பட்ட விசைக்கூற்றின் பருமனையும் ஓஎக்ஸ் திசையுடன் இவ்விசையாக்கும் கோணத்தையும் காண்க. சிறிய உதாரணம். ஒரு 30 நியூட்டன் விசை உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ரெண்டு செங்குத்தான திசைகள் ஓஎக்ஸும் ஓவையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு திசைகள். ஓவை திசை வழியே பிரிக்கப்பட்ட கூறு 30 நியூட்டன் இல்லை. இந்த 30 நியூட்டனை தான் இப்போ இங்கே 18 நியூட்டன், இந்த திசையில் 18 நியூட்டன், இங்கே பி என்ற விசையாலையும் பிரித்துள்ளேன். இப்போ இங்கே எஃப் என்ற விசை இல்லை. முதல் 30 நியூட்டன் விசை இருந்தது. இப்போது இந்த விசையை ரெண்டாக பிரிக்கின்றேன். இப்போது இந்த விசை இதில் இல்லை. அதுதான் ரெண்டு விசை கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, 18 நியூட்டனும் பி நியூட்டனுமாக. ஆகவே இது நாங்கள் மாணவர்கள் இதை டொட்டலைனால் திரும்ப போட முடியாது. ஆகவே நீங்கள் சில மாணவர்கள் அதை 3 விசைகள் இருப்பதாகவும் சிலர் கருது கொள்வார்கள். இப்போ 30 நியூட்டனும் இருக்குது, 18 நியூட்டனும் பி என்ற நியூட்டனும். அதுதான் ரெண்டாக பிரிக்கப்படுகின்றது. மேல் பாறு குறித்தால் மிகவும் நல்லா இருக்கும். இந்த கோணம் தீட்டா. இப்போது நிலைக்குத்து
y திசை வழியே இந்த 30 நியூட்டனை பிரித்தால் அது என்ன சமனாகும் 30 இந்த 30 நியூட்டனை OX திசை வழியே 30 cos தீட்டாவும் நிலைக்குத்து வழியே 30 sin தீட்டாவும் என பிரிக்கலாம். நிலைக்குத்து வழியை பிரிக்கும் போது 30 sin தீட்டா அது 18 நியூட்டனுக்கு சமனாகும். ஆகவே நிலைக்குத்து வழியை பிரிக்க 30 sin தீட்டா 18க்கு சமனாகும். ஆகவே sin தீட்டா என்பது சுருக்கும் போது 18/30 sin தீட்டா தீட்டா சமன் sin இன்வெர்ஸ் 3/5 என எழுதலாம். sin தீட்டா 3/5 என்றால் அதோட cos தீட்டா வர இருக்கும். இங்கே எதிர்பக்கம் 3 சம்பக்கம் 5 ஆகவே மற்ற பக்கம் 4 ஆக இருக்கும். ஆக cos தீட்டா சமன் 4/5 cos தீட்டா சமன் 4/5 ஆகும். ஆகவே கிடைத்திசையில் இப்போது பிரிக்கும் போது 30 நியூட்டனுடைய கிடைக்கூறு 30 cos தீட்டா அது Pக்கு சமனாகும். ஆகவே P சமன் 30 cos தீட்டா இது P சமன் 30 தடவை cos தீட்டாவுக்காக 4/5 பிரதியிடலாம். ஆகவே 24 நியூட்டன் ஆகும். இதுவே கேட்கப்பட்ட பிரிக்கப்பட்ட கிடை OX வழியே பிரிக்கப்பட்ட கூறு 24 நியூட்டனும் ஆக்குகின்ற கோணத்தின் சைன் பெருமானம் 3/5 அல்லது தீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் 3/5 ஆகும். ஓகே, நல்லது பிள்ளைகளே, இத்துடன் இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த பாடங்களை டிவி வழியே பார்க்க தவறவிட்டவர்களும் இதனை மீண்டும் பார்க்க விரும்பும் மாணவர்களும் NIயினுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தினுடைய இணைய முகவரி NIயின் வெப்சைட்டாக ni.lk இதில் இதற்குரிய லிங்கை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு பாட வேளையில் சந்திக்கின்றோம். வணக்கம் மாணவர்கள்.